வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் பார்க்க போறோம். சமீப காலமாக மூத்த திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த நிலையில இப்போது பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் திடீரென வணிக வளாகத்தில் சிலிண்டர் வெடித்து மிகப்பெரிய ஒரு பொருட்கள் சேதமடைந்திருக்கு. என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் பாபு கணேசுக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. 2 கடைகளும் எரிந்து நாசமாகியுள்ளது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாகவே நிறைய திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது வெளியாகி கொண்டே வருது. சமீப காலமாக நம்ம மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து அவர்களுடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் உலுக்கியதுன்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்தோம். இந்த சினிமா துறையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த உதவி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்க பெற்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் அரசியல் பிரபலங்களையும் அதிர்ச்சியில் அளித்தது. அதனைத் தொடர்ந்து இளையராஜாவுக்கு செல்ல மகனான பவதாரணி அவங்களுடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் உலுக்கியது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போது ஒரு பிரபலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கிறது. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நடிகர் பாபு கணேசுக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சிலிண்டர் வெடித்து விபத்துக்கு உள்ளாகிறது. 2 கடைகளுக்கு மேலே எரிந்து நாசமாகியுள்ளது. திரைப்பட இயக்குனரும் நடிகர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், தொகுப்பாளர், பாடலாசிரியர், நடன இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகர் பாபு கணேசன் அவர்கள். இவர் கடகப்புறா 1993 என்ற படத்தை இயக்கி நடித்திருந்தார். அதன் பின்பு விக்ரமனின் புதிய மன்னன் 1994 என்ற படத்தில் துணை வேடத்தில் தோன்றினார். பல்வேறு துணை கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நடிகர்னே சொல்லலாம். இந்த நிலையில சென்னை நாவலூரில் உள்ள OMR சாலையில் நடிகர் பாபு கணேசுக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது. இதனை இவர் தான் மேற்பார்வையில் கவனித்து வருகிறார். இந்த சூழல் தான் அங்கு அசம்பாவிதம் நடந்துள்ளது. வணிக வளாகத்தில் இருந்து கேஸ் சிலிண்டர் வெடித்தது. இதனால் அங்கிருந்த 2 கடைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகி போயிருக்குது. சிறு சேரி தீயணைப்பு வீரர்கள் உரிய நேரத்தில் வந்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போராடி பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்பு துறையினர் சேர்ந்தவங்க தீயை அணைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இந்த 8 மணி நேரமாக மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில பெரிதும் எதுவும் பாதிக்கப்படாமல் சிறு சம்பவத்துக்குள்ளே அந்த அணைச்சிருக்காங்க தீயணைப்பு துறையர்கள். இந்த நிலையில இவருக்கு நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலையும் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.